இந்தியாவின் ராம்சா தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 91. ஸோ இப்போ இந்தியாவில் ஏற்கனவே 81 ராம்சா தலங்கள் இருந்துச்சு. இப்போ அதில் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ராம்சா தலங்களோட எண்ணிக்கை 91ஆக அதிகரிச்சிருக்கு. ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் 2 ஈரநிலங்கள் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன ஈரநிலங்கள் அப்படின்னா, பலோடியில் இருக்கக்கூடிய கிச்சன் அப்படிங்கிற ஈரநிலம், அப்புறம் உதய்பூர்ல இருக்கக்கூடிய மேனார் ஈரநிலமானது சேர்க்கப்பட்டிருக்கு. மொத்தமா ராம்சார் பட்டியலில் இந்தியாவிலேருந்து எத்தனை சேர்க்கப்பட்டிருக்கு? 91. அதன் மூலமா ஆசியாலே அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட நாடாக நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்தியாவில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான ராம்சார் தலங்களை கொண்டிருக்கு அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாட்டில இருந்து 20 தலங்கள் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த ராம்சார் தலம் ராம்சார்னு சொல்றோமே, இது எப்போ இது என்ன ராம்சார்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தோட பேர் தான் ராம்சார். ஸோ இந்த ஈரநிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உலக தலைவர்கள்லாம் கூடுறாங்க. 1971 இந்த ராம்சார் நகரத்துல வந்து கூடுறாங்க. ஸோ கூடிதான் February 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம், ஈரநிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தமானது கையகமாகுது. அப்படிலேருந்து தான் உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள், பாதுகாக்க வேண்டிய ஈரநிலங்கள் இந்த ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டு வருது. ஸோ இந்த ஒப்பந்தம் ராம்சார் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டு சொல்லியா February 2, அந்த நாள் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஈரநில தினமாக அனுசரிச்சுட்டு வரோம். வெட்லாண்ட்ஸ் டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம்.